ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புதுமை சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம வீட்டில் தூக்கி போடுற முட்டை ஓட்டை வச்சு சூப்பரான ஒரு கிராஃப்ட் ஐடியா தாங்க பார்க்க போகிறோம். இந்த முட்டை ஓட்டில் வந்து இவ்வளோ அழகான கிராஃப்ட் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்தளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, வாங்க இந்த சூப்பரான வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த முட்டை ஓடுகளை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு தேவையான முட்டை ஓடுகள் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த முட்டை ஓட்டில் நம்மளுக்கு விருப்பமான கலரில் நம்ம பெயிண்ட் பண்ணிக்கணுங்க. நான் வந்து கலராக வந்து ஒவ்வொரு முட்டை ஓட்லேயும் ஒவ்வொரு கலராக வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். பெயிண்ட் பண்ணிவிட்டு இது நல்லா காய விட்டுறணும். நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து அன்ஈவனாக இருக்குது பாருங்கள். நம்ம முட்டை வந்து உடச்சிருக்க பகுதி வந்து அன்ஈவனாக இருக்கும். அதை வந்து கொஞ்சம் கத்திரிக்கோலை வச்சு கேர்ஃபுல்லாக வந்து கொஞ்சம் ஈவனாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க ரவுண்ட் ஷேப்பில். இதே போல் எல்லா முட்டை ஓட்லேயும் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்து இந்த மாதிரி கார்ட்போர்டில் வந்து ரவுண்ட் ஷேப்பில் சின்னதாக வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் நிறைய பீஸ் கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம அந்த முட்டை ஓட்டில் வந்து வச்சு ஒட்ட போகிறோம். முட்டை ஓடு வந்து ஓப்பனாக இருக்குது பாருங்கள். அந்த சைடு வந்து நம்ம இந்த மாதிரி வச்சு ஒட்டி விட்டுக்கணுங்க. அது ஒட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபெவி பாண்ட் யூஸ் பண்ணுங்கள். அது நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும். மற்ற எது ஒட்டினாலும் அவ்வளோவா ஸ்ட்ராங்காக இருக்காதுங்க. ஒட்டி முடிச்சதும் எக்ஸ்ட்ரா இருக்க பகுதிகளை வந்து நம்ம கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒயிட் கலர் கில்டர் ஷீட்டில் இந்த மாதிரி இலை மாதிரி கட் பண்ணி வச்சுருக்காங்க. அதை வந்து இந்த சைடில் வச்சு ஒட்டி விட்டுக்கணும். முட்டை ஓட்டில் நான் எப்படி வந்து வைக்கிறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி வச்சு ஒட்டி விட்டுக்கலாம். இது ஒட்டுறதுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபெவி பாண்டை யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஃப்ளவர் மாதிரி நமக்கு தெரியுங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா முட்டை ஓட்லேயுமே இதே போல் ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. அடுத்து இந்த மாதிரி கட்டு கம்பி எடுத்துக்கோங்க. நம்ம எத்தனை முட்டை ஓடு எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு வந்து கட்டு கம்பியும் அத்தனை எடுத்துக்கணும். இப்போ இந்த கட்டு கம்பியில் நம்ம கலர் டேப் வச்சு க்ரீன் கலர் டேப்பை வச்சு ஃபுல்லாக ஒட்டி விட்டுக்கலாங்க. ஒவ்வொரு கட்டு கம்பிலையும் ஃபுல்லாக ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் இந்த முட்டை ஓட்டில் வந்து ஒரு முட்டை ஓட்டுக்கு வந்து ஒரு கம்பின்னு வந்து நம்ம அப்படியே உள்ளே வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். நம்ம கார்ட்போர்ட் வச்சுருக்கிறதுனால டக்குன்னு அது உள்ளே இறங்கிருங்க. உள்ளே விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு அதுக்கு மேலே வந்து ஃபெவி பாண்ட் அப்ளை பண்ணிக்கலாம். இதே போல் எல்லா முட்டை ஓட்லேயும் வந்து நம்ம ஒவ்வொரு கட்டு கம்பியாக வச்சு ஒட்டி விட்டுக்கலாங்க. இப்போ எல்லாத்தையும் ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா சேர்க்கணுங்க. அதாவது ஒரு பூக்கொத்து மாதிரி நம்ம சேர்க்கணும். அதுக்கு வந்து ஒவ்வொரு முட்டையோட வந்து ஒன்றுக்கு கீழே ஒன்று வச்சு அப்படியே அதுக்கு மேலேயும் வந்து நம்ம க்ரீன் கலர் டேப்பை போட்டு ஃபுல்லாக ஒட்டி விட்டுருணுங்க. ஒன்றுக்கு கீழே ஒன்று வர மாதிரி பார்த்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே வச்சு ஃபுல்லாக ஒட்டி விட்டுருணும். நம்மளுக்கு வந்து ஒரு பூங்கொத்து மாதிரி நம்மளுக்கு இருக்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் ஒட்டி விட்டுக்கோங்க. உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தெரியும் நான் இந்த மாதிரி செய்கிறேன். அதே போல் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா அழகான ஒரு பூங்கொத்து ரெடி ஆயிடுச்சு. வேஸ்ட்டாக நம்ம தூக்கி போடுற முட்டை ஓட்டில் இது அப்படியே வந்து இருக்கட்டுங்க. இதுக்கப்புறம் நம்ம இன்னொன்று செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நமக்கு தேவைப்படுறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேப்பரில் ஷேப்க்கு கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து ஒரு கார்ட்போர்ட் மேலே வச்சு இதே ஷேப்க்கு நம்ம அந்த கார்ட்போர்டை வந்து கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து வச்சுட்டு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கட்டிங் பிளேட் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணிவிட்டேன். கட்டிங் பிளேட் வந்து இந்த மாதிரி பிளேடு வச்சு நம்ம கட் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக வருங்க. கட் பண்ணி முடித்தோன்னே இப்படி தாங்க இருக்கும். இதுக்கப்புறம் வந்து நான் இந்த மாதிரி கார்ட்போர்டில் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நீல வாக்கில் சைஸ்லாம் பார்த்துக்கோங்க எந்த மாதிரி சைஸ் இருக்குண்டு. இப்போ இதை வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீல வாக்கில் கார்ட்போர்டை கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே உள்ள அந்த லேயர் மாதிரி இருக்கும்ல அதை வந்து நம்ம பிரித்து எடுத்துடணுங்க. எடுத்தால் இந்த மாதிரி வந்து வளைவாக வந்து நம்ம உள்ள கார்ட்போர்டு உள்ளே வந்து இருக்கும். அதை நான் எப்படி ரெடி பண்ணேன் அப்படிங்கிறத நான் அடுத்ததாக சொல்கிறேன். ஏன்னா இது வந்து ஆல்ரெடி நான் ரெடி பண்ணி வச்சுருந்ததுங்க. ரெடி பண்ணி வச்சு அதில் பெயிண்ட் பண்ணி வச்சுருந்தேன். அதுதான் உங்களுக்கு நான் வந்து காட்டியிருக்கேன். இப்போ நீங்கள் எப்படி ரெடி பண்ணணும்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி கார்ட்போர்டு வந்து நீலவாக்கில் கட் பண்ணிவிட்டு மேலே உள்ள லேயரை பிரித்தா உள்ளே வந்து இந்த மாதிரி வளைவாக இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி தாங்க இருக்கும். நான் அதே போல் தான் வந்து இந்த கார்ட்போர்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இதை இந்த கார்ட்போர்டோட நம்ம வச்சு ஒட்ட போகிறோம். அதுக்கு வந்து ஃபெவிகால் வந்து அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சு ஒட்டி விட்டுக்கலாங்க. நம்ம இந்த கார்ட்போர்டு வந்து மேலே உள்ள லேயர் எதுக்கு பிரிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வளைவுக்கெலாம் வந்து நம்மளுக்கு அந்த மேல் லேயரை பிரித்தா மட்டும் தாங்க நம்மளுக்கு கார்ட்போர்டு வந்து வளைவாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து பிரிக்கிறோம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே போல் நம்ம அப்படியே ஃபுல்லாக வச்சு அந்த கார்ட்போர்டை ஒட்டி விட்டுக்கலாங்க. இப்போ அடுத்து காலியான டேப் ரோல் எடுத்துக்கலாங்க. இதோட ஒரு பக்கத்துலேயும் இந்த மாதிரி ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இந்த கார்ட்போர்டில் சென்டராக பார்த்து ஒட்டி விட்டுக்கோங்க இந்த மாதிரி. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன பீஸ் வந்து கட் பண்ணிவிட்டு இதையுமே வந்து மேலே வச்சு ஒட்டி விட்டுக்கலாம். அதாவது எந்த ஒரு பக்கமும் கேப் இல்லாத மாதிரி நல்லா ஒட்டி விட்டுக்கோங்க. இப்போ அடுத்து ஒரு பிளாஸ்டிக் பவுல் எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம சிமெண்ட் சேர்க்க போகிறோம். நான் வந்து சாதாரணமாக நார்மலாக உள்ள சிமெண்ட் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஒயிட் சிமெண்ட் கூட இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாங்க. அதுவுமே நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சமாக சிமெண்ட் சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு திக்கான பேஸ்ட் பதத்துக்கு பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்கணுங்க. இப்போ இதை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கார்ட்போர்டு உள்ளே வந்து ஊற்றி விட்டுட்டு கொஞ்சம் வந்து லைட்டாக
வந்து தட்டி விட்டுக்கலாம். அப்போ வந்து கொஞ்சம் ஈவனாக எல்லா பக்கமும் அந்த சிமெண்ட் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அடுத்து இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர் ரோல் இருக்கும் பாருங்கள், வேஸ்ட்டான கார்ட்போர்டு தான் அதுவுமே இதுக்கு மேலே வந்து சென்டராக வச்சு விட்டுட்டு அதுக்கு மேலே வந்து சிமெண்ட்டை வந்து கரைச்சி எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா ஊற்றி விட்டுட்டு டேப் பண்ணி விட்டுருணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க இருக்கும் ஃபுல்லாக ஊற்றுனதுக்கப்புறம். இப்போ இதை வந்து அப்படியே விட்டுருணுங்க, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ணக்கூடாது. இது ஒரு 2 நாள்லேயே நல்லா காஞ்சிரும். காஞ்ச பிறகு இந்த மாதிரி கார்ட்போர்டெலாம் நம்ம லைட்டாக எடுத்து விட்டோம்னா அழகாக வந்துடும். இதே போல் பின்பக்கமும் பேக் சைடும் உள்ள கார்ட்போர்டை நம்ம எடுத்து விட்டுக்கலாம். நீங்கள் வந்து நல்லா காய விட்டுணுங்க, அது மட்டும்தான் முக்கியம். காயறதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்திங்கன்னா அது வந்து அப்படியே உடஞ்சி போயிருங்க. இப்போ இடையில உள்ள அந்த டேப் ரோலையும் வந்து நம்ம எடுத்துட்டோம். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது மேலே வந்து நம்ம அந்த சின்ன டேப் ரோல் வச்சுருந்தோம் பாருங்கள், அது உள்ளே வந்து சிமெண்ட் போயிருந்தால் அதையுமே வந்து நம்ம எடுத்து விட்டுக்கலாம், ஹோல் இருக்கிற மாதிரி. இப்போ அடுத்ததாக இந்த மாதிரி எமரி சீட்டை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாங்க, எந்த ஒரு பிசுறும் இல்லாத மாதிரி நீட்டாக தேய்ச்சி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து நம்மளுக்கு அதில் கிராச் விழுந்துருக்குங்க. அதுக்கு கிராச் இருந்த வந்து இடம் வந்து நம்மளுக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு நான் இந்த மாதிரி ஒயிட் கலர் டேப் ரோலை வந்து அது மேலே வச்சு ஒட்டி விட்டுருக்கேன். உங்களுக்கு கிராச் எதுவும் இல்லை, கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட விட்டுறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வந்து நம்மளுக்கு பிடிச்சமான கலரில் நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாங்க. நான் வந்து இன்றைக்கி ப்ரௌன் கலரில் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். என்கிட்ட ப்ரௌன் கலர் இல்லை, அதனால் நான் வந்து ஒயிட்டு, எல்லோ, அதுக்கப்புறம் ரெட்டு, இது மூணுத்தையும் வந்து கலந்தால் ப்ரௌன் வந்துடுங்க. அதை வந்து நான் கலந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பெயிண்ட் பண்ணிவிட்டு நல்லா காய வச்சுட்டேங்க, நல்லா காஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் இதுக்கு மேலே ஹோல் இருக்குது பாருங்கள், அதில் வந்து நம்ம ரெடி பண்ண அந்த முட்டை ஓட்டில் செஞ்ச பூங்கொத்தை வந்து உள்ளே வச்சு விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான ஃப்ளவர் வேஷ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் எவ்வளோ ஒரு க்யூட்டாக அழகாக இருக்குன்ட்டு. இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வைக்கும்போது பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருக்குங்க. இது வந்து நம்ம முட்டை ஓட்டில் தான் செஞ்சோன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க, அந்தளவுக்கு ரொம்பவே க்யூட்டாக அழகாக இருக்கும். இப்போ இதுக்கு கீழே அதாவது சென்டரில் அந்த டேப் வச்சுருந்தோம் பாருங்கள், அந்த இடத்துல நீங்கள் ஏதாவது ஒரு லைட்டு மாதிரி கூட வச்சு விட்டுக்கலாம். நைட் டைம்லலாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இது சிம்பிளாக வந்து நம்ம ரெடி பண்ணிடலாங்க. காய வைக்கிறதுக்கு மட்டும் தான் நம்மளுக்கு டைம் எடுக்கும் சிமெண்ட்டு, மற்றபடி ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இந்த கிராஃப்ட் ஐடியா வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் ரொம்ப நாளாச்சு கிராஃப்ட் வீடியோ போடுறதுக்கு. இதுவுமே நான் வீடியோ எடுத்து ரொம்ப நாளாச்சுங்க, எனக்கு இன்றைக்கி தான் வந்து டைம் கிடச்சிச்சு போடுறதுக்கு. இந்த கிராஃப்ட் ஐடியா பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது போல் நிறைய வீடியோஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.